செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசன், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசம் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி முழுவதுமாக ஆராய்வோம். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான விஸ்வாச வருஷம் மாசம் 19ஆம் தேதி மார்ச் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் நிகழும் கேது கிரஸ்த முழு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம், ஆனால் இந்தியாவில் பகுதி சந்திர கிரகணமாக தெரியும். இந்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் பகுதி சந்திர கிரகணமாக சில இடங்களில் சந்திர உதயத்துடன் தெரியும். இந்தியாவை தவிர இதர நாடுகள்ல இந்த கிரகணம் முழுமையாக தெரியும். அதாவது எந்த நாட்டில இரவு நேரமாக இந்த சந்திர கிரகண நேரம் வருகிறதோ அப்பொழுது இந்த சந்திர கிரகணம் முழுவதுமாக தெரியும். ஆனால் பகல் நேரத்திலே இந்த சந்திரகிரகணம் முழு சந்திரகிரகணம் தெரிவதனால் இந்தியாவில் கடைசி நேரத்தில் சந்திர கிரகணம் முடிகின்ற தருவாயில் தான் இந்தியாவிலே தெரியும். இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிற நேரம் பகல் 3:19. இந்த 3:19 எந்த ஊரிலே சந்திரன் தெரிகிறாரோ அந்த ஊருக்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது. இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் என்பது சந்திர உதயத்துடன் மட்டுமே தெரியும். அதில் முழு சந்திர கிரகணம் ஆரம்பம் பகல் 4:33. அந்த பகல் 4:33 முழு சந்திரகிரகணம் ஆரம்பிக்கிறது. கிரகண மத்தியமம் அப்படிங்கிறப்போ மாலை 5:03 கிரகண மத்தியம். முழு கிரகணம் முடிகின்ற நேரம் என்றால் 5:33 முழு சந்திர கிரகணம் முடிகிறது. ஆனால் கிரகண முடிவு, அதாவது பகுதி கிரகணமாக முடிகின்ற நேரம் மாலை 6:47. இந்தியாவிலே பொதுவாக 6 மணிக்கு பிறகுதான் சந்திர உதயம், அதாவது சூரியன் அஸ்தமமான பிறகு சந்திரன் உதயமாகும். கிட்டத்தட்ட அது எப்படியும் கிரகணம் என்பது சந்திர உதயத்துடன் ஆரம்பிக்கிறது. அந்த வகையில் பார்த்தோமேயானால் சேலத்திலே சந்திர உதயம் என்பது காலை 6:26. ஆனால் கிரகண முடிவு உலகம் முழுவதுக்கும் ஒரே நேரம் தான். இந்திய நேரப்படி மாலை 6:47, இந்திய நேரப்படி 6:47 கிரகணம் முடிகிறது. ஆக சேலத்திலே காலை, அதாவது சாயங்காலம் 6:26 கிரகணம் ஆரம்பித்து 6:47 முடிகிறது. மொத்தம் 21 நிமிடங்கள். இதே சென்னையிலே 6:17 சந்திர உதயம் ஆகிறது. 6:47 சந்திரன் அதாவது கிரகணம் முடிகிறது. ஆக சென்னையில 30 நிமிடங்கள் கிரகணம் தெரியும். மதுரையில 6:27 சந்திரன் உதயமாகிறது. 6:47 முடிகிறது. மதுரையில 20 நிமிடங்கள், கடைசி 20 நிமிடங்கள் கிரகணம் தெரியும். கோயம்புத்தூர்ல 6:31 சந்திர உதயம், 6:47 கிரகண முடிவு. அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல 16 நிமிடங்கள் மாத்திரமே கிரகணம் தெரியும். கேரளாவில் இருக்கின்ற திருச்சூரிலே 6:35 சந்திரன் உதயமாகி 6:47 கிரகண முடிவு. அவர்களுக்கு 12 நிமிடம் மட்டுமே கிரகணம் தெரியும். மும்பையிலே 6:45 சந்திரன் உதயமாகிறது. 6:47 கிரகண முடிவு. ஆக அவர்களுக்கு 2 நிமிடம் மட்டுமே கிரகணம் தெரியும். அகமதாபாத்திலே 6:44 சந்திர உதயம், 6:47 கிரகண முடிவு. அவர்களுக்கு 3 நிமிடம் மாத்திரம் கிரகணம் தெரியும். டெல்லியில 6:22 சந்திரன் உதயம், 6:47 கிரகண முடிவு. அவர்களுக்கு 25 நிமிடங்கள் கிரகணம் தெரியும். கல்கத்தாவில், இந்தியாவிலே கல்கத்தா பகுதியில் தான் மிக அதிகமாக கிரகணம் தெரிய இருக்கிறது. கல்கத்தாவில் 5:39 சந்திர கிரகணம் ஆரம்பித்து 6:47 அதாவது சந்திர உதயத்துடன் 5:39 சந்திர உதயத்துடன் கிரகணம் ஆரம்பித்து 6:47 முடிகிறது. ஆகவே கல்கத்தாவில் மாத்திரம் 1 மணி நேரம் 8 நிமிடம் கிரகணம் தெரியும். ஆக இம்மாதிரியாக, அதாவது கிழக்கே செல்ல செல்ல இந்தியாவின் கிழக்கு பகுதியில கிரகண நேரம் அதிகமாக இருக்கும். இந்தியாவின் மேற்கு பகுதியிலே கிரகண நேரம் குறைவாக இருக்கும். என்றால் சந்திரன் உதயம் கிழக்கில் ஆரம்பித்து மேற்கிலே அஸ்தமனம் அடைகிறார். ஆகவே
இந்தியாவுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஊர்களுக்கெல்லாம் கிரகண நேரம் அதிகமாக இருக்கும். மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஊர்களுக்கு கிரகண நேரம் மிக மிக குறைவாக இருக்கும். சரி, இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்வது என்றால், கிரகண நேரத்தில் வீடு எல்லாம் கண்டிப்பாக முழுவதுமாக கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய படுக்கை விருப்பிகள் அனைத்தும் நாம் நீரில் நனைத்து சுத்தப்படுத்த வேண்டும், துவைத்து சுத்தப்படுத்த வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு, கிரகண காலத்திலே உங்கள் வீடுகளில் விக்கிரகங்கள் இருந்தால் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். கிரகண காலத்திலே செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்பதி போன்ற கோயில்களில் கிரகண நேரத்தில் கதவு சாத்துவது எதற்காக என்றால், இந்த கிரகண காலத்தில் அங்கே பூஜை செய்கின்ற அர்ச்சகர்கள் எல்லாம் தன்னுடைய கடமைகளை செய்வதற்காக, காயத்ரி ஜபம் செய்வதற்காக, இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டி இருக்கிறது. ஆகவே அவர்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக கதவை மூடிவிட்டு அவர்கள் கடமையை செய்ய போய்விடுவார்கள். அந்த காரணத்திற்காக தான் கிரகண நேரத்திலே கதவுகள் மூடப்படுகிறதே தவிர, பொதுவாக தர்மசாஸ்திரப்படி கிரகண நேரத்திலே கோயில் கதவுகள் சாத்தப்பட வேண்டும் என்ற நியதி எங்குமே கிடையாது. ஆனால் அவரவர்களுடைய சம்பிரதாய வேலைகள் செய்வதற்காக அர்ச்சகர்கள் அந்தந்த ஊரில் இருக்கின்ற கோயில்களிலே கதவை சாத்துகிறார்கள். 30 வருடத்திற்கு முன்பாக, 20-30 வருடத்திற்கு முன்பாக எந்த கோயிலும் சாத்தினது கிடையாது. திருப்பதி கோயிலே சாத்துகிறார்களே, நீங்கள் எப்போது சாத்த போகிறீர்கள் என்று எல்லோரும் பொதுமக்கள் கேட்கத்தான் இங்கே இருக்கிறவர்களும் சாத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கிரகண காலத்திலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பானது, நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடுகளில் உங்கள் வீடுகளில் கிரகண காலத்திலே உங்கள் வீடுகளில் விக்கிரகங்கள் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. சால கிராமம் இருந்தால் சால கிராமத்துக்கும் பூஜைகள் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அந்த கிரகண காலம் 20 நிமிடம் பிடித்திருந்தாலும் அந்த 20 நிமிடத்திலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் விட வேண்டும். அதாவது தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் விட வேண்டும். தர்ப்பணம் விட்டு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் காயத்ரி ஜபம் நீங்கள் பாராயணம் செய்யலாம். காயத்ரி ஜபம் மந்திர உபதேசம் இல்லாதவர்கள் அவரவர்கள் தெரிந்த சோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். தந்தை இருப்பவர்கள் இந்த நேரத்திலே கிரகண காலத்திலே காயத்ரி ஜபம் பாராயணம் செய்யலாம், அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய ஜபங்களை பாராயணம் செய்யலாம். இதன் மூலமாக அப்பொழுது செய்கின்ற ஜபங்களின் மூலமாக 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த கிரகண காலத்தில் சாப்பிடலாம் என்றால் இந்த கிரகண காலத்தில் சாப்பிடக்கூடாது. வீட்டில் சமைத்த பொருட்களை எதுவும் மிச்சம் வைக்கக்கூடாது. சமைத்த பொருட்கள் மிச்சம் வைப்பது தவறானது. அதற்கு முன்பாகவே, அதாவது பொதுவாக கிரகண காலத்தில் வயிறு காலியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கிரகண காலத்தில் சந்திர கிரகணத்திற்கு 3 ஜாமத்திற்கு முன்பாக, 3 ஜாமம் என்றால் 9 மணி நேரம், கிரகணம் பிடிப்பதற்கு, கிரகணம் தெரிவதற்கு 9 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். அதாவது சென்னையில் 6 மணி 17 நிமிடத்துக்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது என்றால் அதற்கு 9 மணி நேரத்துக்கு முன்பாக 9 மணி, காலை 9 மணி 17 நிமிடத்திற்கு நாம் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். அதன் பிறகு நாம் சாப்பிடக்கூடாது. சமைத்த உணவுகளை நாம் மீதம் வைத்திருக்க கூடாது. அதற்கு தகுந்தபடி நீங்கள் சமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு சமைத்த உணவுகளை மீதி வைத்திருந்தால் கிரகண காலத்திலே கிருமிகளுடைய தொற்று நோய் ஏற்படும் என்று புராணங்கள் கூறுகிறது. அது புராணங்கள் கூறுறது சிலர் நம்புவதில்லை. ஆனால் கண்டிப்பாக அது தொற்று நோய் ஏற்படும். கடவுள் மறுப்பாளர்கள் சில பேர் கிரகண காலத்திலே நான் சாப்பிடுகிறேன் ஒண்ணுக்கு ஆகவில்லை என்று எல்லாரும் டிவியில காண்பிப்பார்கள். நான் சாப்பிடுகிறேன் பார் என்று காண்பித்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். கிரகண காலத்தில் சாப்பிட்டால் ஒன்றும் ஆகாது என்று இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் சாப்பிட்டு சில வாரங்கள் கழித்து அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் போது அதை காண்பிக்க மாட்டார்கள். ஆகவே கிரகண காலத்திலே வயிறு காலியாக வைத்திருப்பதுதான் மிகவும் சிறப்பானது, ஆரோக்கியமானது. முடியாதவர்கள் நீராகாரம் சாப்பிட்டு கொள்ளலாம், தோஷம் கிடையாது. அதுவும் முடியாதவர்கள் சிறிது பழங்களையோ அல்லது பால் சாப்பிட்டு கொள்ளலாம். கிரகண காலத்திலே
வீட்டில் பால் வைத்திருந்தால் அந்த பாலிலே நீங்கள் தர்பை புல்லை போட வேண்டும். சமைக்காத உணவுகள் அதாவது தோசை மாவு சிலர் வைத்திருப்பார்கள். அந்த தோசை மாவுல தீட்டு வரக்கூடாது என்பதற்காக தோசை மாவுல சிறிது தர்பையை வைக்க வேண்டும். அந்த தர்பை புல் என்பது புரோகிதர்களிடம், அதாவது அர்ச்சகர்கள் புரோகிதர்களிடம் கிடைக்கும். அங்கே சென்று வாங்கி அதை வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்து அதன் பிறகு கிரகணம் முடிந்த பிறகு நாம் மறுபடியும் குளிக்க வேண்டும். அதாவது முன்னோர்கள் ஜபம் செய்த பிறகு மறுபடியும், அதாவது கிரகணம் முடிந்த பிறகு மறுபடியும் குளிக்க வேண்டும். மறுபடியும் குளித்துவிட்டு புதிதாக சமைத்த உணவை நாம் படையல் வைத்து, அதாவது கடவுளுக்கு படையல் வைத்து அதன் பிறகு சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்வதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. சரி, இந்த கிரகணம் யாருக்கெல்லாம் தோஷத்தை ஏற்படுத்தும் என்றால், இந்த கிரகணம் பூரம் நட்சத்திரத்திலே பிடிப்பதனால், பூரம் நட்சத்திரத்துக்கு முந்தின நட்சத்திரமான மகம், அடுத்த நட்சத்திரமான உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள், அதற்கு பூரம் நட்சத்திரத்துக்கு ஜென்மத்தாரை உள்ள பூராடம், பரணி, இந்த நட்சத்திரங்கள், இந்த 5 நட்சத்திரங்களுக்கு மட்டுமே தோஷம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அது உண்மை கூட. அதாவது மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி, இந்த 5 நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு கிரகண தோஷம் இருக்கிறது. அவர்கள் நான் சொல்லிய கடமைகளை எல்லோருமே அப்படி இருக்க வேண்டும். முடியாதவர்கள் அவர்களாவது இந்த நேரத்திலே இந்த கடமையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். கிரகண காலத்திலே முக்கியமான சுபகாரியங்கள், முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பதுதான் நல்லது. அதற்கு மேலாக இந்த நட்சத்திரம் 5 நட்சத்திரத்துக்கு மேலாக மகர ராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்டகத்திலே கிரகணம் பிடிக்கிறது. இது ஜோதிட சாஸ்திரம் பலவற்றில் இல்லை. ஆனால் சந்திராஷ்டகம் என்றாலே எல்லோருக்குமே அசுபம் தான். அந்த கிரகண காலத்திலே அந்த அசுபம் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆகவே அதுவும் முக்கியமாக அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வதைத்தாரையிலே, அவர்களுடைய நட்சத்திரம் வதைத்தாரையிலே, பூரம் நட்சத்திரம் வதைத்தாரையிலே சந்திராஷ்டகத்திலே இந்த கிரகணம் பிடிப்பதனால் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் திருவோண உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு கூட ஆகாது, அது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காது. ஆனால் அனுபவ ரீதியாக அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக 5 நட்சத்திரங்கள் ஆகாது. மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி, இந்த 5 நட்சத்திரங்களுக்கு பொதுவாக ஆகாது. மேலும் சந்திராஷ்டகம் பிடிக்கின்ற மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கும் இந்த கிரகண நேரம் என்பது ஆகாது என்றுதான் இருக்கிறது. சரி, இவர்கள் நான் சொல்லிய வழிமுறையில பூஜைகள் செய்வது, புனஸ்காரங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. வீட்டில் விக்கிரகங்கள் இல்லாவிட்டால் இந்த கோயில் திறந்த பிறகு, அதாவது இப்பொழுது தேவையில்லாமல் எல்லா கோயிலும் மூடிக்கொண்டிருக்கிறார்கள், அது அவசியம் இல்லாது. கோயில் திறந்த பிறகு அதன் பிறகு அங்கே கோயில்களுக்கு சென்று பூஜை செய்து விட்டு வரலாம். அல்லது மறுநாள் கோயிலில் பூஜை செய்து விட்டு பழங்கள் நைவேத்தியம் செய்து சாப்பிடலாம். அடுத்து சிலருக்கு சில சந்தேகம் இருக்கலாம். சில வீடுகளில் பௌர்ணமி அன்று முன்னோர்கள் யாராவது இறந்திருப்பார், தந்தையோ தாயோ யாராவது பௌர்ணமி என்று இறந்திருப்பார்கள். அது பௌர்ணமி என்றால் இந்த மாசி மாத பௌர்ணமி என்று இறந்திருப்பார்கள். அவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். அந்த திதி பௌர்ணமி சிராத்தம், அதாவது பௌர்ணமி திதி என்பது அன்றைய தினம் கொடுக்கலாமா என்றால், அன்றைய தினம் பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடாது. அவர்கள் பௌர்ணமி திதியில இறந்திருந்தாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலே அவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். என்றால் பௌர்ணமி என்று கிரகண காலத்திலே கொடுக்கக்கூடிய திதிகள் நல்ல பலன்களை தராது. மேலும் அந்த பலன்கள் கிடைக்காது, பூர்ணமாக கிடைக்காது. ஆகவே அன்றைய தினம் செய்ய வேண்டிய பௌர்ணமி சிராத்தம் மறுநாள் மட்டுமே செய்யப்பட வேண்டும். இந்த கிரகண காலம் மிக மிக அற்புதமான உத்தமமான புண்ணிய காலம். முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, ஜபங்கள் செய்வதற்கு, முக்கியமாக காயத்ரி ஜபம் செய்வதற்கு மிக மிக முக்கியமான காலம். இந்த கிரகண காலத்திலே தோஷம் என்பது, அதாவது தீட்டு என்பது கிடையாது. உங்களுக்கு தீட்டு இருந்தாலும், அதாவது இறந்த தீட்டோ, எந்த பிறப்பு தீட்டோ, எந்த தீட்டுகள் இருந்தாலும் கிரகண காலத்திலே நீங்கள் தாராளமாக காயத்ரி ஜபம் செய்யலாம். தீட்டு உள்ளவர்கள் செய்யக்கூடாது என்பதெல்லாம் வேறு நாட்களுக்கு. ஆனால் கிரகண காலத்திலே தீட்டு இருந்தாலும், இறந்த தீட்டு இருந்தாலும், பிறந்த தீட்டு இருந்தாலும் தாராளமாக காயத்ரி ஜபம் செய்யலாம். கிரகண காலத்திலே குளிக்கலாம், காயத்ரி ஜபம் செய்யலாம். அதன் மூலமாக தீட்டு தோஷம் ஏற்படாது. மேலும் நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவு அற்புதமான இந்த காலம் இந்த கிரகண காலம். இந்த கிரகண காலத்தை அனைவரும் கடைபிடித்து, இந்த விரதத்தை அனைவரும் கடைபிடித்து எல்லோரும் நன்மைகளை பெறுவோம். ஏனென்றால்
சந்திரன் மனோகாரகன். சந்திர கிரகணம் என்பது மனதை பாதிக்கக்கூடியது. ஒருவருடைய ஆரோக்கியம் கெடுவதற்கும் ஆரோக்கியம் விருத்தியாவதற்கும் மனமே காரணம். ஒருவருடைய தொழில் விருத்தி அடைவதற்கும் தொழில் தோல்வி அடைவதற்கும் மனமே காரணம். ஒரு குடும்பத்திலே சந்தோஷம் ஏற்படுவதற்கும் துக்கம் ஏற்படுவதற்கும் மனமே காரணம். அப்படிப்பட்ட மனோகாரகன் சந்திரனுக்கு இந்த கிரகணம் பிடிக்கிறது. ஆகவே இந்த கிரகண காலத்தில் நான் சொல்லிய அந்த நியமப்படி இருந்தால் நிச்சயமாக எல்லா தோஷங்களும் விலகி நன்மைகளை அடைவது என்பது உறுதி. இவ்வாறாக வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி முழுவதுமாக பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.